விமல், கடைசி திட்டத்தின் கோடிங் முழுவதும் நீயே செய்ய வேண்டும். ஆம் சார், ஆபீஸில் எல்லோரும் ஏழை குடும்பம் என்று சொல்கிறார்கள் சார். அவர்கள் மட்டுமல்ல, நானும் கேட்கிறேன். தெலுங்கு சார், அதனால் தான் கடினமாக உழைத்து கூடுதல் மதிப்பெண் பெற்றேன். கடைசி திட்டத்தின் குறியீடு முழுவதும் நானே செய்தேன். எப்படியாவது நிறுவனத்தில் நிரந்தரமாக இருப்பது ஏன் சார்? ஓகே, ஆனால் இந்த கடையில் இவ்வளவு சரியாகவே வந்தது. சார், சந்தேகப்படுகிறீர்களா? அதாவது நான் செய்தேன், மிகவும் சரியாக உள்ளது. அதை நீயே செய்தாயா அல்லது யாரிடமாவது செய்ய வைத்தாயா? சார், உண்மையாகவே சார். அதாவது இவ்வளவு குறுகிய இடைவெளியில் இவ்வளவு சரியாக எப்படி? சார், உண்மையிலே உண்மை சார். எங்கோ கடன்களை வாங்கி மற்றும் பணம் கொடுத்து கோடிங் செய்யும்வர்கள் செய்யும் ஒன்று. இல்லை சார், நான் பார்த்தேன். இல்லை இல்லை, நான் நம்ப முடியவில்லை. அமைப்பதற்கு இல்லை. சார், தயவு செய்து என்னை நம்புங்கள், நான் அதை செய்தேன். நோ நோ நோ, எனக்கு நம்பிக்கை வரவில்லை. தயவு செய்து என் எண்ணிக்கை உண்மை என்று சொல்வது உண்மை, நான் முடித்ததையும் உண்மை என்று நம்புங்கள் சார். ப்ளீஸ் சார். நான் மட்டும் நம்ப வேண்டும், நீ மட்டும் வேறு யாரோ அம்மா அல்லவா? சார், ஸ்ருதி, அதே உன்னை நம்பி மிகவும் பைத்தியமாக காதலிக்கிறாள் அந்த மிகுந்த ஸ்ருதி. ஸ்ருதி பற்றி அது எப்படி தெரியும்? செய்யும்போது மிகவும் முக்கியமாக உணராமல் இன்பமாக உணர்வதாக ஜகன் அதிகமாக படுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? மிகவும் அன்பான சாரதி. நீ செய்யும்போது பேன் காஃபி இல்லாமல் மக்கள் போல உணர்கிறார்கள் என்று சந்தேகம். இது என்ன இங்கே வந்தது? நீ செய்யும்போது அவனுடைய பேன் உணர்கிறான் என்று நீ எரிச்சல் அடைகிறாய் என்று சொல்கிறாய். நான் சமீபத்தில் செய்தபோது கூட அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அவன் முகத்தில் பேன் தெரிந்தால் நீ எங்கு எரிச்சல் அடைவாய் என்று. பிளேசர் பாதம் நடித்தது அந்த பைத்தியம். இரவு நாட்களில் பெண்கள் சாதாரணமாக இல்லையா? ஆண்களுடன் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் 90 வேகத்தில் நாம்பள்ளி நிலையத்திற்கு போகிறார்கள். என்ன மாதிரியான கிளர்ச்சியாளர்கள் அழகையெல்லாம் நட்பாக கொண்டால் கூட இறப்பேன், ஆனால் எங்களை பார்த்து கெடக்கூடாது, அது அதன் குணம். விமல்? ஹலோ விமல். ஐ லவ் யூ ஸ்ருதி. ஐ லவ் யூ டூ விமல். நான் யாரையும் படுக்க விடவில்லை, என்னை நம்பு. ஏதோ கோபத்தில் சொன்னேன், என்னை மன்னிக்கவும். வாழ்க்கையில் எப்போதாவது சந்தேகித்தேன். உன்னை மன்னிப்பது என்ன என்று அர்ஜுனிடம் நான் பார்க்க வேண்டும். ஆபீஸ் முடிந்து வருகிறேன். பூர்ணிமா ராவ், ப்ளீஸ். அம்மா தோனி. அங்கிள். திவ்யாவை தவறாக நினைக்க கூடாது என்று வெட்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இன்டர் காலேஜ். அது இந்த வயசுல திவ்யாவை மிகவும் விரும்பினேன் அம்மா. எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்று. இரண்டாவது விஷயத்தில், பணம் விஷயத்தில் மிகவும் உதவினேன். எல்லாம் செய்தாலும் என்னுடன் திவ்யா உன் காரணமாக இருக்கிறாள். எதிர் வீட்டில் இளைஞனாக டேவ் போல் இருக்கிறான். என்ன ஆனது? நான் குளிக்க முடியவில்லை. இதுதான். என்ன சொல்ற? ஓகே ஓகே, என்ன சொல்ற? சரி, என்ன நடந்தது சொல்.